வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் 20 மார்க்ஸில் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது அவுட் ஆஃப் 20ல் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 9 to 10 கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வருது. இந்த மேக்ஸ் கொஸ்டின்ஸ் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் கிடைச்சிரும். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். y plus 7 is equal to 13 எனில் y இன் மதிப்பு என்ன? ஸோ இது போல் சிம்பிளாகவும் உங்களுக்கு சம் கேட்கலாம். அப்புறம் பேருந்து, மகிழுந்து, சக்கரம், பேருந்து சம்மந்தப்பட்ட எல்லா சம்மே கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் உங்களுக்கு ஸ்கூல் புக்லேருந்து எப்படி கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த பேருந்து சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் கொடுக்குறேன். அது மாதிரி செலக்டிவாக கொடுக்குறேன். சில கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரலாக உங்களுக்கு கேட்பாங்க. அது போல் கொஸ்டின்ஸ் எல்லாம் இதில் கவர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் டிஎன்எஸ்டிசி எம்ஹெச்சி டிரைவர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா மேலும் பல தகவல் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய வீடியோஸ் இருக்குது, பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த y + 7 13 கொடுத்துருக்காங்க. ஒய்யோட மதிப்புனா ஒய் அப்படியே வச்சுக்கலாம். 13 அப்படியே இருக்கட்டும். இந்த +7 இருக்கு இல்லையா, இந்த சைடு வரும்போது -7 ஆகிடும். அப்போ 13லேருந்து 7 போனால் உங்களுக்கு 6. இதுதான் ஆன்சர். அப்போ ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6. ஓர் மகிழுந்தின் விலை 5 லட்சம் மற்றும் ஓர் இருசக்கர வண்டியின் விலை 50,000. மகிழுந்து மற்றும் இருசக்கர வண்டியின் விலைகளுக்கு இடையே உள்ள விகிதத்தின் எளிய வடிவம். இதில் வந்து மகிழுந்துன்னு அந்த பேருந்து சம்மந்தமாக கொடுத்தனால அது போல் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதே கொஸ்டினை கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. புக் பேக் கொஸ்டினும் கொடுக்குறேன், எக்ஸசைஸ் சம்மும் கொடுக்குறேன். அதனால் நீங்கள் இந்த மாதிரி சம் வந்து தெளிவாக பார்த்துக்காங்க. இதுக்கு ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். இதோட எளிய வடிவம் 10:1 எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5 lakhs கொடுத்துருக்காங்களா, அடுத்தது 50,000. இப்போ என்ன ஆகுனா 4 0 போயிடுதா, இந்த 4 0 போயிடுது. 50:5 வரும். அப்போ 1 5 5, 10 5 50. சரிங்களா? அப்போ இதோட எளிய வடிவம் 10:1. இதான் இதுக்குரிய ஆன்சர். 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தை காண்க. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் எஸ்சிடிசியில் எப்படி கேட்டிருக்காங்க, 2020 பார்த்தீங்கன்னா நிறைய இந்த நிமிட கணக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கு எவ்வளோ நிமிடங்கள் அது போலலாம் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மாதிரி டைப் ஆஃப் சம்மும் கொடுக்குறேன். இதுக்குரிய விகிதம் என்னன்னு பாருங்கள். ஸோ இந்த சம்மு நீங்கள் 40:1 அப்படி போடக்கூடாது. ஆக்சுவலாக 40 நிமிடம் கொடுத்துருக்காங்க, 1 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ நிமிடம் முதல்ல கால்குலேட் பண்ணுங்கள். 60 நிமிடங்கள். ஸோ அப்போ நீங்கள் எடுத்துக்கும் போது எப்படி எடுத்துக்கணும்னா 40:60. ஓகேங்களா? இப்படி எடுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். நீங்கள் 40:1 போடக்கூடாது, 40:60 போடணும். ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம். இந்த 0 போயிடுச்சு. 2 2 4, 3 2 6. அப்போ இதோட எளிய வடிவம். இதுக்கப்புறம் நம்ம இதை டிரைவ் பண்ண முடியாது. இது வந்து 2ஆல் வகுப்படும். இது வகுப்படுமா? படாது. அதுபோல் இது வந்து 3ஆல் வகுப்படும். 2 வகுப்படுமா? படாது. இது மாதிரி நம்ம விகிதத்தில் போடும்போது ஒரே நம்பரால் 2 சைடும் வகுத்து பார்க்கணும். அப்படி தான் அதுக்குரிய ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எளிய வடிவத்துக்கு போக முடியாது. அப்போ ஆன்சர் 2:3. இதுதான் ஆன்சர். ரூபாய் 1600 ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு? இது போல சிம்பிள் சம் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இது போல் கொடுத்துட்டாங்கன்னா 3:5 ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்கன்னா 3 5 கூட்டிக்காங்க. 3 + 5 என்ன வரும் உங்களுக்கு? 8 வரும். சரிங்களா? இந்த அமௌண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்களே அதை மேலே போட்டுக்கோங்க. 1600
டிவைடட் பை 8. இதோட 1 மடங்கை நீங்கள் முதல்ல கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் ஏக்கு கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம், பிக்கு கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். இப்போ 1 மடங்கு வேணும்னா 1600 டிவைட் பை இதோட கூட்டல் 3 + 5 கூட்டல் 8 வரும். இப்போ இதை நீங்கள் வகுத்தீங்கன்னா 2 8 16 0 0. அப்போ 1 மடங்கு வந்து ரூ. 200. சரிங்களா? இப்போ யாரோட தொகை கேட்டிருக்காங்க? பிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு? பியோட மடங்கு எவ்வளோ? 8ல் 5 மடங்கு. அப்போ 5 × 200. நம்ம 1 மடங்கு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதால் பெருக்கிக்கிறோம். அப்போ என்ன வரும்? ரூ. 1000. இதுவே ஒரு வேளை ஏக்கு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 3ஆல் பெருக்கணும். வந்த 1 மடங்கு 200ங்கிற வேல்யூவை நீங்கள் 3ஆல் பெருக்குனீங்கன்னா 600 வரும். அப்போ வந்து அது ஏவோட வேல்யூ. இவங்க கேட்டிருக்கிறது பியோட வேல்யூ. இப்போ பிக்கு வந்து ரூ. 1000 வரும். ஸோ இது போல் விகித கணக்கு ருப்பீஸில் கொடுத்துட்டா இதை நீங்கள் இதே போல் தெளிவாக போட்டுக்கோங்க. இல்லைனா மாணவர்கள் இவங்க பங்கு பெறுறாங்க, மாணவிகள் பங்கு பெறுறாங்க, மொத்தம் இத்தனை மாணவிகள்லாம் கொடுத்தாங்கனாலும் இதே மாதிரி நீங்கள் வந்து போடலாம். சம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதே சம் வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. இதே பேட்டர்னில் நிறைய வரும். அந்த நம்பர் மாற்றி கொடுப்பாங்க, டேர்ம்ஸ் மாற்றி கொடுப்பாங்க. ஆனால் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன் தான் வரும். சரிங்களா? ஆனால் மேக்ஸிமம் நான் உங்களுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் சம்மு உள்ளக்கூடிய சம் தான் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நான் ஸ்டடி மெட்டீரியலுமே அப்படி தான் கொடுத்துருக்கேன். எல்லா புக் பேக் கொஸ்டின்ஸுமே மேக்ஸிமம் கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெட்டீரியல் வாங்கினவங்க. சோழன் சீரான வேகத்தில் நடந்து 6 கிலோமீட்டர் தொலைவை 1 மணி நேரத்தில் கடக்கிறார். அதே வேகத்தில் அவர் 20 நிமிடங்களில் நடந்து கடக்கும் தொலைவு எவ்வளவு? இன்னொரு டிஸ்டன்ஸ் சம்மெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். அப்போ அந்த நிமிஷத்தை கீழே போட்டுக்கங்க. 60 நிமிஷம். 1 மணின்னு போடக்கூடாது, இங்கே நிமிடங்களில் கொடுத்துருக்காங்க, அதனால் 60 நிமிஷம் தான் போட்டுக்கணும். 6 கிலோமீட்டர். 60 நிமிஷத்துக்கு 6 கிலோமீட்டர் தொலைவை கடந்தால் இன்ட்டு 20 நிமிஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். 0க்கு 0 போயிடுச்சு. 1 6 1 × 2 2 2 கிலோமீட்டர். ஸோ உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 6 கிலோமீட்டர், அதனால் 60 போட்டோம். 60 நிமிஷத்துக்கு 6 கிலோமீட்டர், 20 நிமிஷத்துக்குனா இன்ட்டு 20 போடுறோம். 2 கிலோமீட்டர் வரக்கூடிய ஆன்சர். இதுதான். சீரான வேகத்தில் ஒரு மகிழுந்து 3 மணி நேரத்தில் 90 கிலோமீட்டர் என பயணிக்கிறது. அதே வேகத்தில் 5 மணி நேரத்தில் அது எவ்வளவு தொலைவை பயணிக்கும்? (150 கிலோமீட்டர்). இதுவும் அதே போல தான். உங்களுக்கு ஒரு மகிழுந்து 3 மணி நேரத்துக்கு 3 மணி நேரம்னா பார்த்துக்காங்க. அப்போ 3 × 60 எவ்வளோ வரும்னா 180. 180 நிமிஷத்துக்கு 90 கிலோமீட்டர் பயணிக்குது. இன்ட்டு உங்களுக்கு எவ்வளோ நேரம் கேட்டிருக்காங்க? 5 மணி நேரத்தில். அப்போ 5 × 60 எவ்வளோ வரும்? 300. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய கிலோமீட்டரை மேலே வச்சுக்கிட்டோம். கீழே வந்து எவ்வளோ மணி நேரம் கொடுத்துருக்கறத நம்ம மினிட்ஸில் மாற்றிக்கிட்டோம். இன்ட்டு 5 மணி நேரம் கொடுக்கும்போது அந்த மினிட்ஸில் மாற்றிக்கிறோம். இப்போ இதை நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். 1 9 9 9 18. இது பாருங்கள், 2 10 5 × 3 15. அந்த 0 அப்படியே வரும். 150 கிலோமீட்டர். இது மட்டும் இல்லாமல் இதே சம்மை எப்படியும் போடலான்னா, உங்களுக்கு ஸ்மார்ட்டாக போட தெரியும் அப்படின்னா இப்படியும் போடலாம். இப்போ 90 கிலோமீட்டர் 3 மணி நேரம். அப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ வரும் பார்த்துக்காங்க. 1 மணி நேரத்துக்கு 30 கிலோமீட்டர். ஏன்னா 3 9 வரும் இல்லையா? அப்போ 1 மணி நேரத்துக்கு 30 கிலோமீட்டர்னா 5 மணி நேரத்துக்கு யோசிச்சுக்கோங்க. 5 × 30 150. இப்படியும் போடலாம். டக்குன்னு நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் அப்படி சம் போட்டு நிமிஷத்தை மாற்றி போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து ஸ்மார்ட்டாக இந்த மாதிரி போட தெரியும்னா நீங்கள் இப்படியும் போடலாம். 3 எழுதுகோள்களின் விலை ₹18 எனில் 5 எழுதுகோள்களின் விலை என்ன? 2023 இதே மாதிரி ஒரு சம் கொடுத்துருந்தாங்க. புத்தகம்னு கொடுத்துருந்தாங்க, அவ்வளோதான். பட் பேட்டர்ன் எல்லாம் ஒன்று தான். இப்போ பாருங்கள், 3 எழுதுகோள்களோட விலை 18. அப்போ விலையை வந்து மேலே போட்டுக்கோங்க, ₹18. 3 எழுதுகோளோடது. ஒரு எழுதுகோளோட விலை தெரிஞ்சுக்கிட்டா 5 நீங்கள் பெருக்கிக்கலாம். அப்போ ஒரு எழுதுகோள் விலை தெரியணும்னா ₹6. 5 3 15, 6 3 18. ஒன்னோட விலை ₹6னா இன்ட்டு 5 போடுங்க. ஏன்னா 5 எழுதுகளோட விலை தானே கேட்டிருக்காங்க. அப்போ ₹30.
இதெல்லாம் சிம்பிள் சம் தான். இது போல் சிம்பிள் சம்மாவும் கேட்டுருவாங்க. இதுக்குரிய ஆன்சர் 30. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. இதில் உங்களுக்கு ஜென்ரல் தமிழ், மேக்ஸ் கொஸ்டின்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ், அது மட்டும் இல்லாமல் தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள் இது எல்லாமே அடங்கிய தொகுப்பாக அந்த புக் இருக்கும். நாங்கள் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம். நீங்கள் அட்ரஸ் வந்து கரெக்டாக அனுப்பிவிட்டால் போதும், பே பண்ணிவிட்டு. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு அமௌண்ட்டையும் நாங்கள் வந்து டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணுறோம். போன சண்டேவே வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும் முறையே 40 வினாடிகளில், 60 வினாடிகளில் மற்றும் 72 வினாடிகளில் ஒளிர்கின்றன. அந்த விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு சந்திப்புகளில் ஒன்றாக ஒளிர்ந்தன எனில் மீண்டும் அவை எப்போது ஒன்றாக ஒளிரும்? இந்த சம் ஏன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள், போக்குவரத்து இதெல்லாம் வந்திருக்கு, சிக்னல், அது மாதிரி டேர்ம்ஸ்லாம் வருது. இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஒரு டஃப் வைக்கணும், 10 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் டஃப் வைக்கணும்னு நினச்சி இந்த கொஸ்டின் கேட்கலாம். இது புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் சம் தான். இந்த கொஸ்டின் ஈஸி கெஸ் பண்ணுங்க, இல்லை நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லித்தரேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8:06 AM வரும். எப்படின்னா, இது போல் சம் கொடுத்தாங்கன்னா 40 வினாடி, 60 வினாடி, 72 வினாடிகள் ஒன்றாக ஒளிர்கின்றன கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் காமனாக வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் ரொம்ப ஈஸி தான். 40, 60, 72 இந்த 3 நம்பரும் காமனாக எந்த நம்பரால் வகுப்படும் அப்படின்னு போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளான நம்பரே போட்டுக்கோங்க. 2ஆல் வகுப்படும். அப்போ என்ன ஆகுனா 2 2 4 0, 3 2 6 0, 3 2 6, மீதி 1 வரும், 6 2 12. அடுத்தது பாருங்கள், 2ஆல் வகுப்படும். 1 2 0, அப்புறம் இங்கே 15 2 30 வரும். இதில் பாருங்கள் 1 2 8 2 16. அப்படி இங்கே கண்டினியூ பண்ணிக்கிறேன். இந்த 10 5க்கு வந்து 5ஆல் வகுப்படும். 5 10, 3 5 15, 18 வந்து வகுப்படாது, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது பாருங்கள், இது காமனாக 2 அப்படியே தான் இருக்கும், நம்ம வகுக்க முடியாது. 3ஆல் இது காமனாக வகுக்கலாம். 3ஆல் வகுக்கும்போது இந்த 2 அப்படியே வந்துடும், ஏன்னா அது வகுப்படாது. 1 3 3, 6 3 18. மறுபடியும் இதை வந்து 2ஆல் வகுக்கலாம், ஏன்னா 1 வகுப்பனாலும் 2 6 வகுப்படும். அப்போ 1 2 2, இந்த 1 அப்படியே போட்டுக்காங்க. 3 2 6. இப்போ எந்தெந்த நம்பர் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து பெருக்கிக்கணும், அவ்வளோதான். என்னென்ன நம்பருக்கு பாருங்கள், 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு இந்த நம்பர்லாம் எடுத்துகிட்ருக்கேன். இது எடுக்கக்கூடாது, இது கட்டத்துக்குள்ளே இருக்குது. அடுத்து இங்கே தான் போகணும். 3 இன்ட்டு 2 இன்ட்டு கடைசியாக இருக்க நம்பர் அப்படியே எடுத்துக்கணும். 1 இன்ட்டு 1 இன்ட்டு 3. இத்தனை நம்பரையும் நீங்கள் பெருக்கணும். இங்கே பாருங்கள், 2 2 4, 4 5 20. அதுக்கப்புறம் 3 இன்ட்டு 20 என்ன வரும்னா உங்களுக்கு 60 வரும். 2 60 120, 3 இன்ட்டு 120. உங்களுக்கு எப்படி ஈஸியாக பெருக்க முடியுதோ இந்த சைட்லேருந்து பெருக்கிட்டோம்னா இந்த எப்படினாலும் காமனாக கடைசியாக ஒரு ஆன்சர் பார்த்துக்கணும். இப்போ 3 12 என்ன வரும், 36. இந்த 0 அப்படியே வரும், 360. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 360 வினாடிகள் கிடச்சிருக்கு. காமனாக நீங்கள் இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா 360 வினாடிகள். ஏன்னா எல்லாமே வினாடிகளில் கொடுத்துருக்காங்க, அதனால தான் நான் இதையும் வினாடின்னு சொல்கிறேன். இந்த 360 வினாடி அப்படிங்கிறது முதல்ல எத்தனை நிமிஷம்னு பாருங்கள். 360 வினாடியை நிமிஷத்துக்கு கொண்டு வரணும்னா நீங்கள் டிவைடட் பை 60 போடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 60 வினாடி. அப்போ 360 வினாடிகளை எத்தனை நிமிஷம் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா டிவைடட் பை 60. 0க்கு 0 போச்சு, 6 6 36. அப்போ எத்தனை நிமிஷம், 6 நிமிஷம். இந்த 6 நிமிஷம் இருக்கு இல்லையா, காலையில் எத்தனை மணிக்கு ஒன்றாக விழுந்தது, 8 மணிக்கு. அப்போ 8லேருந்து இந்த 6 நிமிஷத்தை கூட்டிக்கணும். 8லேருந்து 6 நிமிஷத்தை கூட்டும்போது இப்படி தான் வரும். 8.6ன்னு போடக்கூடாது, 8.06. 8 மணி, அதுக்கப்புறம் 6 நிமிஷத்தை பார்க்குறோம், கூட்டிக்கிறோம் அதை. அப்போ 8.06 AM காலையில் தான். 6 நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாமே ஒன்றா ஒலிக்கும். இவ்வளோ தான் இதுக்கு சிம்பிள் ஆன்சரு. இதே போல் கேள்வி கேட்டால் ஈஸியாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு வரக்கூடிய ஆன்சரோட அதை வச்சு கரெக்டாக நீங்கள் வந்து கூட்டிட்டீங்க அப்படின்னா அந்த மணி எவ்வளோ மணி நேரம் கொடுத்துருக்காங்களோ அந்த மணி நேரத்துக்கு நம்ம கூட்டிக்கணும்.
இதே போல் உங்களுக்கு அலைபேசி அழைப்பு அப்படின்னு ஒரு சம் வரும். அது வந்து நான் நோட்ஸ்லேயே கொடுத்துருக்கேன். அது கூட பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து இதை மேட்ச் பண்ணுங்கள். இந்த சம் ஏன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக உங்களுக்கு கேட்டுருவாங்க. ஏன்னா, ஒரு டன்னோட மதிப்பு எவ்வளோன்னு தெரியுமா? ஒரு மைல் எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா? அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இதுக்குரிய ஆன்சர் இ. ஒரு குவிண்டால் அப்படிங்கிறது 100 கிலோகிராம். ஒரு குவிண்டால் அப்படிங்கிறது 100 கிலோகிராம். ஒரு டன்னா 1000 கிலோகிராம். ஒரு டன் என்பது 1000 கிலோகிராம். ஒரு மைலுங்கிறது எத்தனை கிலோமீட்டர்னா கிட்டத்தட்ட 1.609 கிலோமீட்டர். 1.609 கிலோமீட்டர். 1.6னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மைலு 1.6 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வருது. 10 குவிண்டால் அப்படிங்கிறது ஒரு டன். சரிங்களா? இங்கே ஒரு டன்னோட மதிப்பு இதுவும் வரும், 1000 கிலோகிராம். 10 குவிண்டாலோட மதிப்பு ஒரு டன். மாரத்தான் ஓட்டத்தில் ஓடும் தொலைவு 42.195 கிலோமீட்டர் ஆகும். இந்த தொலைவினை மீட்டரில் கூறுக. ஸோ உங்களுக்கு கிலோமீட்டர் கொடுத்துட்டு மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஏன் மீட்டர் கிலோமீட்டர்லாம் கொடுத்துருக்கேன்னா, இப்போ பஸ் ஓட்டுறவங்களுக்கு அந்த கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தெரியணும், எவ்வளோ மீட்டரில் வந்து ஒரு ஸ்டாப்பிங் வருதுன்னு தெரியணும். அதுக்காக இந்த மாதிரி சம் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி சம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஒரு கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க, அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சரோட 1000 வச்சு மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும். ஓகேங்களா? கொடுத்துருக்கிறது கிலோமீட்டரில் இருக்குது, அதை மீட்டராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1000ஆல் பெருக்கணும். ஒருவேளை இங்கே கொடுத்த வேல்யூ வந்து உங்களுக்கு மீட்டரில் கொடுத்துட்டு அதை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா 1000ஆல் வகுக்கணும். இந்த கொஸ்டினுக்கு 1000ஆல் பெருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 1000ஆல் பெருக்கும்போது இந்த சம் ரொம்ப சிம்பிள். 3 ஸ்தானம் அப்படியே போயிடும், அவ்வளோதான். இந்த 42.195 இது 1000ஆல் நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா இந்த 3 0 இருக்கு இல்லையா, இந்த 3 0க்கு இந்த 3 ஸ்தானம் போயிடும். இந்த புள்ளி எடுத்தோம், அவ்வளோதான். அப்போ இதை எடுத்துட்டா என்ன ஆன்சர் வருதோ அதான் இதுக்குரிய ஆன்சர். இதுதான் ஆன்சர், 42,195 மீட்டர். இதுதான் இந்த கேள்விக்கு விடை. ஒருவேளை தொலைவு வந்து இத்தனை மீட்டர்னு கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த தொலைவை வந்து கிலோமீட்டர் கூறுகன்னு கொடுத்துட்டாங்கன்னா இதை நீங்கள் 1000ஆல் வகுக்கணும். அப்படி வகுத்தீங்கன்னா இந்த ஆன்சர் கிடச்சிடும். இப்போ 1000ஆல் வகுக்கும்போது என்ன பண்ணுவோம், 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துறோம். 3 0 இருக்கா, அப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துறது. அப்போ 42.195. ஏன்னா சம் இப்படியும் கேட்கலாம், அப்படியும் கேட்கலாம். அதுக்காக 2 டைப்பும் உங்களுக்கு சொல்லிட்டேன் நான். பிரதீப் சந்தையை சென்றடைய 4 கிலோமீட்டர் 350 மீட்டர் பயணம் செய்கிறார். அதே சந்தைக்கு கந்தன் 6 கிலோமீட்டர் 200 மீட்டர் பயணம் செய்கிறார். எனில் கந்தன் பிரதீப்பை விட எவ்வளவு தொலைவு கூடுதலாக பயணம் செய்கிறார்? ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. திருப்பி இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 4 கிலோமீட்டர் 350 மீட்டர். ஆக்சுவலாக இப்போ வந்து 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர். அதுதான் உங்களுக்கு வந்து ஃபார்முலாவே, 1 கிலோமீட்டர். அதனால தான் 1000ஆல் பெருக்கிறோம் வகுக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு மீனிங் இதுதான். 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர். அப்போ 4 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன போட்டுக்கலாம், 4000 போட்டுக்கலாம் இந்த இடத்துல. 4000 மீட்டர். ஏன்னா இங்கே வந்து 350 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையுமே நீங்கள் மீட்டர்னு கால்குலேட் பண்ணால் தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ 4000 மீட்டர் ப்ளஸ் 350 எவ்வளோ வரும், 4350 மீட்டர். கந்தன் எவ்வளோ தூரம் போயிருக்காரு, 6 கிலோமீட்டர் 200 மீட்டர். அப்போ இந்த 6 கிலோமீட்டர் என்ன பண்ணிக்கலாம், 6000னு போட்டுக்கலாம். ஏன்னா 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர் இல்லையா, 6 கிலோமீட்டர் 6000 மீட்டர். இந்த 200 சேர்த்துக்கலாம், 6200 மீட்டர். இதுவும் மீட்டரில் போட்டிருக்கோம், இதுவும் மீட்டரில் போட்டிருக்கோம். இப்போ மைனஸ் பண்ணால் நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சலாம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவர் எக்ஸ்ட்ரா போயிருக்காரு அப்படிங்கிறத.
0க்கு 0, 10ல் 5 போனால் 5, இங்கே ஒன்று கடன் கொடுத்துட்டோம், 11 இருக்கும், இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கியிருப்போம், 11ல் 3 போனால் 8, ஆல்ரெடி ஒன்று கடன் கொடுத்தாச்சா, அப்போ 5ல் 4 போனால் உங்களுக்கு 1. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா 1850 மீட்டர் வருது. ஆன்சர் என்ன வருது? 1850 மீட்டர் வருது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கிலோமீட்டர் ப்ளஸ் மீட்டர் கணக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ரொம்ப சிம்பிள், 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர், இந்த ப்ளஸ் 850 மீட்டர், இதை ப்ளஸ் போட்டுக்க வேண்டியதான். 1 கிலோமீட்டர் 850 மீட்டர் தான் இதுக்குரிய ஆன்சர். 7 கிலோமீட்டர் மைனஸ் 4200 மீட்டருக்கு சமமானது. இப்போ இது ரொம்ப சிம்பிள், டைரெக்டாகவே போட்டலாம். இது எக்ஸசைஸ் சம்மு பார்த்துக்கங்க. 7000, ஏன்னா 7 கிலோமீட்டர் 7000 மீட்டர், அடுத்து 4200, இப்போ போட்ட மாதிரியே தான். 0 0, இங்கே 10ல் 2 போனால் 8, ஆல்ரெடி ஒன்று கடன் கொடுத்துட்டோம், 6ல் 4 போனால் 2, 2800 மீட்டர் வருது. அப்போ என்ன வரும்? 2 கிலோமீட்டர் 800 மீட்டர். சிம்பிளாக போட்டுடலாம். ஒரு கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. 22:35 மணியில் இருந்து 5 மணி நேரம் கடந்த பிறகு காட்டும் நேரம். இது கெஸ் பண்ணுங்க. இது வந்து 24 ஹவர்ஸ் டைம் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. 24 ஹவர்ஸ் டைம் ஃபார்மேட் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா, இது வந்து ட்ரெயின் டைம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரெயின் டைமில் இந்த மாதிரி 22:35ன்னு கொடுத்தா 10:35 அப்படின்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு என்னென்னா மதியம் 12 மணி இருக்கு இல்லையா, 12லேருந்து நீங்கள் வந்து இந்த கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ 12 கூட்டினா இந்த வேல்யூ வரும். சரிங்களா? அப்போ தான் இந்த ட்ரெயின் டைம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா 12ன்னு சொல்லிட்டு ட்ரெயினுக்கு எப்படி சொல்லுவோன்னா, இப்போ வந்து 1 மணி ட்ரெயின் நம்ம வந்து 13ன்னு தான் போடுவாங்க. அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் ட்ரெயின் டைம் பார்க்குறீங்க, டிக்கெட் புக் பண்ண பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. மதியம் 1 மணி 13 கொடுத்துருப்பாங்க. அப்போ அதே போல் நைட்டு 10:35 மணியை தான் 22:35 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து 5 மணி நேரம் கடந்த பிறகுனா நைட்டு 10:35 அப்படியே கூட்டுங்க, 11, 12 வரும், 1, 2, 3, 5 மணி நேரம். இது 1 மணி நேரம் 1 மணி நேரம் 1 மணி நேரம் 1 மணி நேரம் 1 மணி நேரம், அவ்வளோதான். அப்போ என்ன வரும் டைமு? 3, விடிய காலையில் 3 ஆகிடும். 3:35, 35ல் எந்த டிஃப்ரென்ஸும் அது அப்படியே தான் வரும். அப்போ டைமிங் என்னென்னா, இதுலேருந்து இப்போ நம்ம இது நைட்டு 10:35ன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 3:35. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ட்ரெயின் டைமிங் கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஆக்சுவல் டைம் என்ன கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு இப்படி கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, 19:35 இப்படி கொடுத்துட்டு இது வந்து முற்பகல் டைம் வருமா பிற்பகல் டைம் வருமா? முற்பகல் வேற பிற்பகல் வேற, சரிங்களா? இது என்ன டைமு அப்படின்னு கேட்பாங்க. ட்ரெயின் டைம் இந்த மாதிரி கொடுத்துட்டு தொடர்வண்டியை பொறுத்து இந்த மாதிரி டைம் வந்து எந்த டைம் வரும் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து உங்களுக்கு என்ன டைம் வரும்னா 7:35 வரும். அதாவது பிற்பகல், காலையில் கிடையாது. இது வந்து என்னது? மதியம். 19:35 அப்படிங்கிறது 7:35, ஆனால் என்னது? ஈவினிங், பிற்பகல் 7:35 தான் இதுக்கு சரியான விடை. இது போல் சம் கேட்டாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2.5 ஆண்டுகள் என்பது எத்தனை மாதங்கள்? ரொம்ப சிம்பிள் தான், இது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுருவாங்க. 30 மாதங்கள், ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், 2 வருஷத்துக்கு 24 ப்ளஸ் அந்த அரை வருஷத்துக்கு 6 மாதம், டோட்டலாக 30 மாதங்கள். கீழ்கண்ட ஆண்டுகளில் எந்த ஆண்டு லீஃப் வருடம் அல்ல? எந்த ஆண்டு லீஃப் வருடம் அல்ல? இந்த கொஸ்டின் வந்து எஸ்சிடிசியில் 2023 நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. லீஃப் வருடம்னா சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒரு இயர் கொடுத்து அது 4ஆல் வகுப்படும் அப்படின்னா அது லீஃப் வருடம். மீதம் இன்றி வகுப்படும். இப்போ 2016 எடுத்துக்கங்க. இதை 4ஆல் வகுக்கிறீங்க. வகுக்கும்போது 5×20 4×16 மீதி வருதா? இல்லை. இது போல் மீதி இன்றி வகுப்பட்டால் அது வந்து லீஃப் வருடம். 2020 பாருங்கள், 5×20 5×20 மீதி இல்லை. அப்போ இதுவும் லீஃப் வருடம் தான்.
இது பாருங்க 5 20 6 24 இதுவும் லீஃப் வருடம் தான். ஆனால் 2029 பாருங்க லீஃப் வருடம் கிடையாது. 5 20 6 24 7 28 மீதி 1 மீறுது. சரிங்களா? அப்போ எது லீஃப் வருடம் அல்ல? இது லீஃப் வருடம் அல்ல. மீதி எல்லாமே 3மே லீஃப் வருடம் தான். ஏன்னா கம்ப்ளீட்டாக 4ஆல் வகுப்படும் போது மீதமின்றி வகுப்படக்கூடியது லீஃப் வருடம். 4ஆல் வகுப்படும் போது மீதி வருது அப்படின்னா அது லீஃப் வருடம் கிடையாது. இது மாதிரி சிம்பிளாக கேட்டுருவாங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும்னு கேட்பாங்க. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். 2 நாட்கள் = எத்தனை மணி நேரம்? இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு தெரியும் 24 மணி நேரம் ஒரு நாள். அப்போ 2 நாளுக்கு 48 மணி நேரம். 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை எனில் அதே ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி என்ன கிழமை? ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தா ஈஸியாக வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 11ஆம் தேதின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜனவரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் தேதின்னு கொடுத்ததுனால ஜனவரியில் மொத்தம் 31 நாட்கள் இருக்கும். 11 வச்சு மைனஸ் பண்ணாதீங்க, 10 வச்சு மைனஸ் பண்ணுங்கள். ஏன்னா 11ஆம் தேதி வியாழக்கிழமைன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் எடுத்துக்காங்க 10. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 1 அப்படியே வரும். 3 1 போனால் 2. இங்கே 21 நாட்கள் ஜனவரியில். பிப்ரவரியில் 28 நாட்கள். ஒருவேளை இங்கே லீஃப் இயர் கொடுத்துருந்தாங்க 2018 இல்லாமல் லீஃப் வருடம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் பிப்ரவரியில் 29 நாட்கள் போட்டுக்கணும். 2018 அப்படிங்கிறது லீஃப் இயர் கிடையாது. அதனால் 28ன்னு தாராளமாக போட்டுக்கலாம். ஆனால் லீஃப் இயர் இருந்தால் இங்கே சேஞ்சஸ் வரும், அதை பார்த்துக்காங்க. அடுத்து மார்ச்சில் 31 நாள் வரும். ஏப்ரல் 30 நாள், 30 இது. அடுத்து மே 31 நாள். ஜூனில் 30 நாள். ஜூலை கவனமாக போடணும். ஜூலையில் வந்து 20ஆம் தேதி என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க நாள் வரைக்கும் எடுத்துக்கணும். 19 நாள். ஜூலையில் 19 நாள். இது எல்லாத்தையும் கூப்பிட்டுங்க. கூட்டினா என்ன வருதுன்னு பாருங்கள், அப்புறம் சொல்கிறேன். 9 + 1 10, 11, 19, 20, 0 போட்டுக்கலாம். 2 1 3 6 9 12 15 19 மொத்தம் 190 நாட்கள் வருது. சரிங்களா? இப்போ இந்த 190 வருது இல்லையா, இதை வந்து 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஏன் வந்து 7ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை வாரங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். அதை கால்குலேட் பண்ணணும்னா 7ஆல் தான் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். இப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 7 14, மீதி 5 வரும் 50, 7 49 ப்ளஸ் 49 + 1 தான் 50. அந்த ஒரு நாள் நிற்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 27 வாரம் ஆயிடுச்சு, இந்த ஒரு நாள் நிற்குது. அப்போ 27 வாரம் முடியும் போது அந்த கிழமை வந்து வியாழக்கிழமையில் இருக்கும். அப்போ +1 அப்படிங்கும்போது வியாழக்கிழமையோட அடுத்த நாள் என்னென்னா வெள்ளிக்கிழமை. இதுதான் ஆன்சர். ஒருவேளை உங்களுக்கு மீதி வந்து 2 3 இல்லை 4 இந்த மாதிரி வந்துச்சுன்னா கொடுத்துருக்கக்கூடிய கிழமையிலேருந்து அடுத்து 4ஆவது கிழமை என்ன அப்படி பாருங்கள். ஓகேங்களா? இங்கே ஒரு வேளை இப்போ 2 வந்துச்சுன்னா வியாழனோட அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளி சனிக்கிழமைன்னு வரும். அதே போல் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். வரக்கூடிய ஆன்சர் முதல்ல இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி எத்தனை நாட்கள் வருதுன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. கால்குலேட் பண்ணி 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணி மீதி வரதை வச்சு தான் இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். 27 வாரம் முடிஞ்சிருக்கும். அந்த +1 அப்போ வியாழக்கிழமைக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை தான் இதுக்குரிய ஆன்சர். இந்த மாதிரி சம் வந்து உங்களுக்கு கேட்குறது தாராளமாக கேட்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை வினாடிகள்? இது வந்து எஸ்சிடிசிலே கேட்டிருக்காங்க. நான் ஒரு சாம்பிளுக்காக தான் இந்த சம் கொடுத்தேன். இதே வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வினாடிகள்ங்கிறத மாற்றி மாற்றி கேட்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வினாடி கேட்கலாம், 10 மணி நேரத்துக்கு எத்தனை வினாடிகள், 5 மணி நேரத்துக்கு எத்தனை வினாடிகள், 3 மணி நேரத்துக்கு எத்தனை வினாடிகள், எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு நாளைக்கு எத்தனை வினாடிகள் கேட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அப்போ 24 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம் கண்டுபிடிக்கிறதுக்கு × 60 போட்டுக்கலாம். அடுத்து வினாடிகள், அதுக்கு இன்னும் ஒரு 60 போட்டுக்கலாம். இது ஏன் போட்டோம்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதுக்காக இது போட்டோம்.
இந்த 60 ஏன் போட்டோம்னா, ஒரு மணி நேரத்துக்கும் உங்களுக்கு 60 நிமிஷம். அதனால இந்த 60 போட்டோம். இந்த 60 ஏன் போட்டோம் அப்டின்னா, ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 60 வினாடிகள். அதனால இந்த 60 போட்டோம். இது 3த்தையும் பெருக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட்டா வந்துரும். இந்த 2 0வ கடைசியா கூட சேர்த்துக்கலாம். 6 6 36 வரும். இப்ப 24 × 36 இத பெருக்கிட்டு கடைசியா இந்த 2 0வ சேர்த்துக்கலாம். 4 6 24 மீதி 2 2 12 12 2 14 3 12 மீதி 1 3 6 1 7 4 4 2 6 7 1 8 864 2 0 சேர்த்துக்கணும். 64 2 0 இங்கே ஆன்சர் எங்கே வருது பாருங்க இதான். ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை வினாடிகள்? 86,400 வினாடிகள். இதுவே வந்து உங்களுக்கு பாதி நாளைக்கு எவ்வளோ, ஹாஃப் டேக்கு எவ்வளோன்னு கேட்டால் இதில் பாதி வரும். ஸோ எப்படி வேணால் மாறி மாறி கேட்கலாம். இந்த கால்குலேஷன் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. 5 மணி 35 நிமிடங்கள் 40 வினாடிகள் என்பது எத்தனை வினாடிகள்? நானே இப்போ கேட்டிருக்கேன் பாருங்கள். இது போல் சேம் சம் கேட்டிருக்கேன். 5 மணி 35 நிமிடங்கள் 40 வினாடிகள் என்பது எத்தனை வினாடிகள்? இது வந்து புக் பேக் சம்மு. இது கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இது ஈஸியாக போட்டுடலாம். 5 மணி நேரமா? 5 × 60. இப்போ நிமிஷம் முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். நிமிஷம் கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது வினாடிகள் போட்டுக்கலாம். 5030 300. இந்த 35 நிமிஷத்தையும் சேர்த்துக்கலாம். அப்போ என்ன வரும்? 335 நிமிடங்கள் இன்ட்டு இப்போ ஒன்றா போட்டுக்கலாம். இத்தனை நிமிடங்களுக்கும் எத்தனை வினாடிகள்னு தெரியணும். இப்போ நிமிஷங்கள் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டோம். 5 மணிக்கு எத்தனை நிமிஷம் போட்டோம்? 60. 300 நிமிஷம் வரும். அப்புறம் இந்த 35 கூட்டிக்கிட்டோம். 335 நிமிஷம் வருது. இதுக்கு எத்தனை வினாடிகள் முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் 40 வினாடிகள் கூட்டிக்கலாம். இதோட நம்ம 60 வச்சு பெருக்கினா எத்தனை வினாடிகள்னு தெரிஞ்சிடும் இந்த வேல்யூக்கு. இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். 5030 0 மீதி 3 3 18 + 3 21 2 வச்சுக்கலாம். 3 18 + 2 20. இப்போ 20,100 வருது ப்ளஸ் இந்த 40 கூட்டிக்கணும். 20,140 வினாடிகள். இங்கே இருக்குது பாருங்கள். 20,140 வினாடிகள் தான் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூக்கு உரிய வினாடிகள். இது போல் எப்படி மாற்றி கேட்டாலும் கரெக்டாக போடுங்க. 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை எனில் 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி என்ன கிழமை? இந்த சம் வந்து இப்போ நான் சொல்லிக் கொடுத்தாலே அதே மாடல் சம் தான். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. சப்போஸ் இது உங்களுக்கு ட்ரை பண்ணி தெரியல, ஆன்சர் தெரியல அப்படின்னா 6th புக்கில் இருக்குது, போய் பாருங்கள். டேர்ம் 2ல் இருக்குது. இந்த டைப் ஆஃப் சம் அப்படியே எக்ஸசைஸ் சம்மாவே கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் அதை கூட பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். பார்த்துட்டு ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.